ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். எண்ணும் எழுத்தும் கண் என தகும் என்ற தன்மையில் பார்க்கும்போது அந்த எண்ணும் எழுத்தும் ஒரு மனிதனுக்கு இரு கண்ணா அமையும். கண்ணு தெரியலனா உலகத்தில் என்ன இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. நீங்கள் ருசிக்கலாம், ஆனால் பார்க்குற சுகம் அவ்வளவு இனிமையாக இருக்காது இல்லையா கண் இல்லாத போது. அப்போ இந்த எண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வாகன எண் என்ற தலைப்பில் எண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என்கிற வாக்கியங்களோடு நவசக்தி ஜோதிட குழுவின் 11வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிடர்களையும், எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களையும், திரு தனபாக்கியம் அவர்களையும், வேலு சிவா அண்ணன் அவர்களையும் மற்ற அனைத்து ஜோதிடர்களையும் வருக என கூறிக்கொண்டு, பிரபலங்களின் வாகன எண்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த மாதத்தினுடைய கருத்தரங்கத்தை பேசியிருக்கேன். பொதுவாக வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். கதிர், அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வாகன எண்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மிகவும் முக்கியமான வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணியிருக்கோம். அதில் கார் வாகனம் அப்படின்றது காரை பற்றின ஒரு இதில் இந்த தலைப்பில் கார் அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம 2024 இருக்கோம். நம்ம வந்து பொதுவாக மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம். பணக்காரங்களாக, அதாவது ராஜாக்களாக இருந்தவங்க யானையில் போனாங்க, குதிரையில் போனாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சு எருமையில் போயிருப்போம் இல்லையா, நம்மளோட மூதாதையர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா. அதுக்கப்புறமா மாட்டு வண்டி, அப்புறம் குதிரை, பெரிய ஆளுங்க யானை, அதுக்கு மேலே எதுவும் இல்லைல்ல. இதில் 376 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் நிக்கோலஸ் ஜோசப் அப்படிங்கிறவர், ஃப்ரெஞ்ச் நாட்டை சேர்ந்தவர், ஒரு கார் மாதிரி, இன்றைக்கி இருக்க கார் கிடையாது, அது ஒரு ரிக்ஷா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை, நீராவியில் செல்லக்கூடிய ஒரு வாகனம், அது 2 பெரிய வீல் இருக்கும், அதை மட்டும் கண்டுபிடிக்கிறாரு. அதில் இருந்து 1808 சுவிட்ச் நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ்கோ ரிவாஸ் அப்படிங்கிறவர் 78 ஆண்டுக்கு பிறகு அதை கொஞ்சம் இன்னும் மாடர்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்க்குற கொஞ்சம் கார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது 1886 ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கார்ல் பென்ஸ் கார் வருது இல்லையா, அதுக்கான முதல் இது அந்த கார்ல் பென்ஸ் அப்படிங்கிறவங்க போடுறாங்க. அதில் இருந்து சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு 1908 ஃபோர்டு கம்பெனி, அது வந்து ஃபோர்டு மாடல் டி அப்படிங்கிற ஒரு காரை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ஃபோர்டு அப்படிங்கிறவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹென்றி ஃபோர்டு அப்படிங்கிறவர் உருவாக்கின கம்பெனி. அந்த கம்பெனி உருவாக்கப்பட்ட தேதி 16/6/1903. இந்த 16/6/1903 போடுற ஃபோர்டு கம்பெனி 1908 காரை வந்து டிசைன் பண்ணி வெளியில் விடுறாங்க. குறைஞ்சது பாருங்கள் 5 வருஷம் ஒரு காரை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பரிமாணம்ங்கிறது இப்படி தான் வருது. இதில் முக்கியமாக ஹார்ஸ்லெஸ் கேரேஜ், பொதுவாக எல்லாமே குதிரையில் வச்சு தான் பயணங்கள் இருந்தது.
அலெக்சாண்டர் போர் தொடுத்தார் அப்படின்னா குதிரை வீரர்கள் இத்தனை பேர் வந்தாங்க, யானையில் இத்தனை பேர் வந்தாங்க அப்படின்லாம் சண்டை இருக்கும் இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் இந்த குதிரைகளுடைய பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த காரினுடைய பயன்பாடு உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கார் மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படிங்கிறது 1926 ஜெர்மன் லக்ஸுரி கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆட்டோமொபைல் பிராண்ட். அவங்க தான் முத ஒரு நம்ம பார்க்கக்கூடிய கார் அப்படிங்கிற அளவுக்கு காரை கொண்டு வந்தவங்க. இதுதான் இந்த காரினுடைய பரிணாம வளர்ச்சி. ஒரு 375 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கார்கள் பல விதமாக மாறி இருக்கு. இதில் அந்த காலத்தில் யானையை வச்சுருந்து தீனி போடுறாங்க, அதான் பெரிய விஷயம். அப்புறம் குதிரை லாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்ஸ் கேரேஜ். இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கக்கூடிய 2 வீலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குதிரைக்கு சமமானது தான். கார் யானைக்கு சமமானது. 2 வீலர் வச்சுருக்கிறவங்க குதிரை வாகனத்தில் வச்சுருக்க மாதிரி. இப்போது இந்த எண்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அப்போது பிரபலங்களின் வாகன எண்கள். இப்போ இந்த ஜோசியம் பார்க்குறதெல்லாம் யார்? ஏழைகள் தான் ஜோசியம் பார்க்குறான், முட்டாள் ஜோசியம் பார்க்குறான், அறிவாளிலாம் ஜோசியமே பார்க்குறதில்ல, தீக்காலில் இருக்கிறவங்களாம் ஜோசியமே பார்க்குறதில்ல, பெரியார் வழியில் வந்தவங்கலாம் சுத்தமாக ஜோசியமே பார்க்குறதில்ல. பெரியார் வழியிலேயே நடக்கிற மாதிரி தோணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தான் முழுக்க இந்த நம்பர்களை கரெக்டாக பயன்படுத்துகிற நபர்களாக இருக்காங்க. அதில் என்றைக்குமே நம்பர் 1 இருக்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதனால் நம்பர் 1 யாருன்னா இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் தான். அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 0001 1ஆம் நம்பர் பயன்படுத்துகிறாரு. அந்த நம்பர் எங்கே பயன்படுத்துகிறாருன்னா அவருடைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகும்போது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகும்போது, ப்ரைவேட்டான விஷயங்களுக்கு போகும்போதெல்லாம் 1ஆம் நம்பரில் போகிறாரு. அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரும்போது 2, 3, 4, 5க்கு வந்துடுறாரு. இல்லைன்னா ஆல் 8 அப்படிங்கிற நம்பரை மாற்றுறாங்க. அவங்க நிறையா கார் வச்சுருக்காங்க. இந்த கார் அப்படிங்கிறது நான் பேசுகிறது பிரபலங்களின் கார்கள். சாதாரண 1 கார் 2 கார் வச்சுருக்கிறவங்கலாம் பிரபலங்களே இல்லை, அவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள். நான் சொல்கிறது ரொம்ப பிரபலங்கள். இதில் நம்பர் 1 உதயநிதி, அவர் நம்பர் 1 வச்சுருக்காரு. நம்ம 1ல் இருந்து 10,000 வரைக்கும் எப்படி நம்பர் வச்சுருக்காங்கன்னு ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு போயிடலாம். அரசியலில் திரு வேல்முருகன் அவர்கள் 1ஆம் நம்பர் வச்சுருக்காரு, அவரே 3ஆம் நம்பர் வண்டியும் வச்சுருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவர் ஒரு 1ஆம் நம்பர் வச்சுருக்காரு. டாக்டர் சிவராஜ்குமார் கன்னட திரையுலகத்தில் சேர்ந்தவர், ரஜினி படத்தில் வந்தார்ல அவர். அப்புறம் திரு சிரஞ்சீவி அவர்கள் 1ஆம் நம்பர் வச்சுருக்காங்க. அடுத்தது த்ரிஷா ரேஞ்ச் ரோவர் 3ஆம் நம்பரில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பரில் விக்னேஷ் சிவன் வச்சுருக்காரு. விஜய் 4ஆம் நம்பர் வச்சுருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்டர் ராம்கி அவங்க 5ஆம் நம்பர் வச்சுருக்காங்க. விஷால் 5ஆம் நம்பர் வச்சுருக்காரு. அபிஷேக் பச்சன் 5ஆம் நம்பர் வச்சுருக்கார். அப்புறம் கிச்சா சுதீப் அவர் 6ஆம் நம்பர் வச்சுருக்கார். அமீர் கான் இந்திய ஆக்டர், அவர் 7ஆம் நம்பர் வச்சுருக்காரு. சீமான் அவர்கள் 8ஆம் தேதி பிறந்தவர், அவர் 8ஆம் தேதியிலே எவரும் 8ஆம் நம்பர் வச்சுருக்காரு. இந்த 8ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் டைரக்டர் சங்கர் அவர்களும் 8ஆம் நம்பர் வச்சுருக்காரு. திரு விக்ரம் டைரக்டர் ஆக்டர் அவரும் 8ஆம் நம்பர் வச்சுருக்காரு. இதில் சியான் விக்ரமும் 8ஆம் தேதி பிறந்தவர், டைரக்டர் சங்கரும் 8ஆம் தேதி பிறந்தவங்க. அதனால் அவங்க கரெக்டாக 8ஆம் நம்பர் காரை யூஸ் பண்ணுறாங்க. சில தினங்களுக்கு மேலே கோபிநாத் அவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூவில் இந்த கார் நம்பரை பற்றி அவர் கேட்குறாரு சங்கர்கிட்ட, இந்த 8ஆம் நம்பரை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் எல்லாரும் ஆகாத நம்பர்னு சொன்னாங்க, அது என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்துடலான்னு நான் அந்த நம்பரை எடுத்தேன், அந்த நம்பரை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், நான் ரொம்ப பக்காவாக மேலே வந்து அதுக்கப்புறம் 8ஆம் நம்பரே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் என்னவோ 8ஆம் நம்பர் வச்சுருக்க மாதிரி 8ஆம் நம்பர் அவரை வச்சுக்கிட்டு இருக்குது. அவர் சீமான் என்ன சீமான் ஓடி போய் 8 எடுத்தார், 8 சீமானை எடுத்துக்கிச்சு அந்த மாதிரி. அதனால் அதை எடுத்தார், சங்கர் வளர்ந்துருக்காரு. அதுக்கு அடுத்தது 9ஆம் நம்பரில் வரும்போது திரு சிலம்பரசன் அவர்கள், அருண் விஜய்,
நயன்தாரா, ராதிகா சரத்குமார், இவங்கெல்லாம் வெறும் 9. இதெல்லாம் சிங்கிள் நம்பரு 9. அதுக்கப்புறம் திரு சிவகார்த்திகேயன் அவர்களும் தனுஷ் அவர்களும் 10ஆம் நம்பர் வச்சுருக்காங்க. டைரக்டர் ஹரி, டைரக்டர் பாலா, இவங்களும் 10ஆம் நம்பர் வச்சுருக்காங்க. 11ஆம் நம்பரில் ஆர்யா வச்சுருக்கிறதெல்லாம் லீ கூப்பர்ன்ற வண்டிங்க. ஒரு வண்டி இந்த நான் சொல்கிற நம்பர் மட்டும்தான் கம்மி. 9, 8 அப்படின்னு சொல்கிறேன்னா நம்பர் தான் கம்மி. வண்டி எல்லாமே 1 கோடி 2 கோடி 3 கோடி வண்டி தான். அதுக்கப்புறம் திரு ஆர்யா வந்து 11, நிவின் பாலி அப்படின்னு சொல்லி அவர். அதுக்கு அடுத்தது விஜய். 14ஆம் நம்பர் ரோல்ஸ் ராய்ஸ், அந்த அடிக்கடி பிரச்சனைக்குள்ளே வந்த வண்டி, அது தெரியும், அது 14ஆம் நம்பரு. சரத்குமார் வச்சுருக்காரு 14. சரத்குமார் 2 வண்டி வச்சுருக்காரு. கார்னிவல்னு அது ஒரு பெரிய வண்டியும் வச்சுருக்கார். சரத்குமார் அவர் வந்து 14ஆம் நம்பர். அதுக்கு அடுத்தது கன்னட திரைப்படத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய திரு உபேந்திரா அவர்கள் 18. இந்த 18 பார்த்திங்கன்னா அவர் பிறந்த தேதி 18/9/1968. அவர் 18 பிறந்திருக்கிறதுனால அவர் 18ஆம் நம்பர் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட அதிகமான வாகனங்கள், அவர் ஒரு 10 வண்டி வச்சுருக்காருன்னா எல்லாமே வெறும் 18 தான், 0018. அதுக்கு அடுத்தது நிவேதா போத்ராஜ் அப்படின்னு சொல்லி பிரபலமான நடிகை. அவங்க வெறும் 34 வச்சுருக்காங்க. வேர்ல்ட்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய சேர்மன் அவர்கள் 0066 அது வச்சுருக்காங்க. அடுத்து எஸ்ஜே சூர்யா 100ஆம் நம்பர். இந்த 0100 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான நம்பர், ஆனால் கொஞ்சம் பாப்புலரான நம்பர். திரு வெர்ச்சூர் செல்வம் அப்படிங்கிறவரும் அந்த நம்பரை வச்சுருக்காரு. கன்னடத்துறையில் இறந்துட்ட திரு புனித் ராஜகுமார் அவர் 0144 அப்படிங்கிற நம்பர் வச்சுருந்தார். டாக்டர் சிவராஜ்குமார் அவர் 0245 இருக்குது. அதுக்கு அடுத்து திரு ஷாருக் கான் அவர்களுடைய இது 0500. அவரோட பல நம்பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா பின்னாடி லைனில் வரும்போது பேசுகிறேன். அதுக்கப்புறம் திரு நாசர் அவர்கள் 0786. 0786 வாங்கிட்டுமான்னு கேட்பாங்க. அது திரு நாசர் அவர்கள் வச்சுருக்காங்க. சேலத்தில் திரு ட்ரூசாய் ஒர்க்ஸ்னு ஒரு கார் கம்பெனி இருக்குது. அவங்க வந்து பெரிய கார் ஷோரூம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து 0786ன்னு ஒரு 10 வண்டி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் 1000 0001 அது வேல்முருகன் இருக்குது. 1000ம் அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அமிதாப் பச்சன் அவர் வந்து 1001 வச்சுருக்காரு, 1001. கீர்த்தி சுரேஷ் அவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆர்ஆர் பிரியாணி அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 3232 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அது இல்லாமல் 1233 அப்படிங்கிற நம்பர் அவர்கிட்ட இருக்குது. அமலா பால் 1313. பொதுவாக 13 ஆகாதுன்னு சொல்லுவோம், ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் 1313ன்றதில் அமலா பால்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் கலாநிதி மாறன் அவர்கள் 1515 வச்சுருக்காரு. விஜய் சேதுபதி 1645 அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்காரு. அவர் 16ஆம் தேதி பிறந்தவர். அதில் 1645 அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்காங்க. எஸ்ஜே சூர்யாக்கிட்ட இன்னொரு வண்டி 1740ன்னு இருக்குது. உபேந்திரா வந்து நான் சொன்னேன் இல்லையா 0018, அது இல்லாமல் ஒரு வண்டி 1818ன்னு ஒரு வண்டி வச்சுருக்காரு. அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்பர் 18 18 18 அப்படின்னு நம்பர் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தெலுங்கு சியான்னு சொல்லலாம். திரு ரவிதேஜா அவர்கள் 2020 வச்சுருக்காங்க. மோகன்லால் நிறையா வண்டி வச்சுருக்காரு 2020. அதுக்கப்புறம் நம்மளோட கமலஹாசன் அவர்கள் வந்து 7/11/1954 பிறந்தவர். 7 கூட்டி எண் 28. அவர் வச்சுருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2050ன்னு ஒரு வண்டி வச்சுருக்காரு. 7ஆம் நம்பர் வரக்கூடிய ஒரு வண்டி. பொதுவாக ராஜ நிலையில் 7ஆம் நம்பர் அப்படிங்கிறது குடும்ப பிரிவை குறிக்கக்கூடியது. அவர் பர்த்லேயே 07ல் பிறந்து இதில் 2050ன்னு வச்சுருந்து அது என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆனால் இப்போ அவர் மாறியிருக்காரு, 7799 அப்படிங்கிற நம்பருக்கு மாறிட்டார். அதுக்கு அடுத்தது ராகவா லாரன்ஸ் அவர்கள் 2300ன்னு வச்சுருக்காரு. அதே மாதிரி 3232ன்னு ஒரு வண்டி வச்சுருக்காரு. சல்மான் கான் 2727.
சிரஞ்சீவி கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் ஒன்று இருக்குது 2727. அதுக்கப்புறம் நடிகை அபிராமி அவர்கள் 2925 வச்சுருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் 3081 அப்படின்னு. இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டிவியில் பார்த்து சேனலில் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களை சொல்ல மறந்து அவருக்கும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுக்கு அடுத்தது நரசூஸ் பேஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க காஃபி. அது வந்து அவங்களும் 3232 யூஸ் பண்ணுறாங்க. திரு நெல்சன் அவர்கள் 3281. ரஜினிகாந்த் நிறையா கார் வச்சுருக்காரு, பட் அவர்கிட்ட எந்த நம்பரும் ஃபேன்சியான நம்பர் கிடையாது. நான் ஏற்கனவே முன்னாடியே நிறைய தடவை பேசியிருக்கேன் ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி. அதில் அவருக்கான நம்பர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இதுதான் 3331 அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்காரு. கேபிஆர் மில்ஸ் கோயம்புத்தூரில் பயங்கர பெரிய கோடீஸ்வரங்க. நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வர எண் அப்படின்றதில் இருக்கக்கூடிய எண் ஆல் 3333. அதுக்கப்புறம் திரு ஜிவி பிரகாஷ் அவர்கள் 3445 அப்படிங்கிற நம்பர். லெஜண்ட் சரவணா அவர் 3666 அந்த நம்பர் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் கரீனா கபூர் அது தனியாக வரும். திரு கிச்சா சுதீப் அவர்கள் ஆல் 4 வச்சுருக்காங்க. அதாவது இந்த 10,000 நம்பரில் இப்போ நான் சொல்லியிருக்க நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 1ல் இருந்து 1000 வரைக்கும் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இப்போது 4000 வரைக்கும் சொல்லியிருக்கோன்னா அதில் நிறையா நம்பர் பாருங்கள் இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா அந்த 1 2 3 4 இவங்கெல்லாம் அந்த 1 2 3 4 2 3 4 5லாம் போகாமலே வேறு நம்பர் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, பெரிய பிராண்டட் கார்ஸ் வச்சுருக்காங்க. திரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் 4545. இந்த 4545 ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். அதுக்கப்புறமா சிரஞ்சீவி அவர்கள்ட்ட 4888. ஒரு தடவை பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம், இந்த தனபாகியம் மேடம் அவங்க சொன்ன இந்த ஏஞ்சல் நம்பர்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸில் 2333, 2666, 2999 அந்த மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா திரு சிரஞ்சீவி அவர்கள் 4888ன்னு வச்சுருக்காங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் அவருக்கு பெரிய இது கொடுத்துருக்கு. அதுவும் ரோல்ஸ் ராய்ஸ்க்கு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த நம்பரை. அதுக்கப்புறம் கார்த்திக் சிவகுமார் 5005. அந்த கார்த்திக்கும் இவர் சூர்யா 2 பேருமே ஒரே நம்பர்ஸ் தான் 5005 வச்சுருக்காங்க. சந்தானம் அவர்கள் 5050 வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் திரு சத்யராஜ் அவர்கள் 5181. ஜெயம் ரவி 5599. அது ஒரு ஆடி காரு. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி 5777. இது ஒரு ஏஞ்சல் நம்பராக வந்திருக்கு 5777. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் இன்னொரு வண்டி வந்து BMW 5959. அதாவது பார்த்திங்கன்னா 5959 கூட்டு எண்ணும் 5599 கூட்டு எண்ணும் ஒன்றா தான் வரும். அதுக்கு அடுத்தது திரு அருள்நிதி அவர்கள் 6161. விஜயகாந்த் சாரோட ஒரு 3 வண்டி பார்த்திங்கன்னா 6575 அந்த நம்பரில் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான நம்பரு 6789. பொதுவாக என்ன கேட்பாங்கன்னா ஏறுற மாதிரி நம்பர் கேளுங்க அப்படின்னு. அதில் 1 2 3 4, அதுக்கப்புறம் 2 3 4 5, அதுக்கு அடுத்தது வரதுன்னு பார்த்தோம்னா 6789. இது என்ன நம்பர்னு பெரிய ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா இந்த நம்பரில் அவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்காங்க. பொதுவாக 8ஆம் நம்பர் நமக்கு ஒரு சிக்கலை கொடுக்கும். அது எப்பயுமே கொடுக்குற சிக்கல் தான். அது 8 தாண்டி 14 கிட்ட வந்தப்புறம் கரண்ட்டு போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தோம். ஏதோ 6 7 8 9க்கு வரும்போது கரண்ட்டு வந்துருச்சு. இதில் திரு முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கு தான் ஏகப்பட்ட வேலை எடிட்டிங் இப்போ இருக்குது. இப்போ இதில் 6 7 8 9ல் திரு சிரஞ்சீவி அவர்கள்ட்ட இருக்குது. சிரஞ்சீவி அவங்க பார்த்திங்கன்னா இப்போது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து கார் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் நிறையா நம்பர்ஸ் மாற்றி வாங்கியிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் வந்து இது 6789. இதில் சேலம் கேசலில் ஒரு ஓனர் இருக்கார். சேலத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, சேலம் கேசல்னு சொல்லிட்டு. அதுதான் சேலத்தில் முதல் பெரிய ஹோட்டலாக இருந்தது. அவர் வந்து ஒரு 15-20 வண்டிக்கு மேலே வச்சுருப்பார். எல்லா வண்டியும் 6789. அப்புறம் இப்போது திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட கஞ்சாவில் போதைப் பொருள் கடத்தின திரு ஜாஃபர் சாதிக் அவர்களும் அதே நம்பர் தான் வச்சுருந்துருக்காரு 6789. திரு அன்புச்செழியன் அவர்கள்கிட்ட 6789 தான் இருக்குது.
கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வச்சுருக்காங்க. திரு ஏஜிஎஸ் அர்ச்சனா, ஏஜிஎஸ் அகோரம் அவங்களோட பொண்ணு. அதாவது இவங்க வச்சுருந்தாங்க அவங்க வச்சுருந்தாங்கன்னு சொல்லும்போது என்ன தோணுதுன்னா, கரகாட்டம்காரன் படத்தில் செந்தில் அவர்கள் போய் கவுண்டம் பண்ணிக்கிட்டு இப்போ யார் அதை வச்சுருக்காங்கன்னு கேட்ட மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த நம்பருங்களை எல்லாத்தையும் பக்காவாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா திரு ஷாலினி அஜித் அவங்கக்கிட்ட 7576 அப்படின்னு ஒரு வண்டி இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து ஆல் 7 யூஸ் பண்ணுறாரு. அதாவது திரு கமல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், ரொம்ப தீக்காக்காரரா, சாமி எதிர்ப்பாளர், இல்லைன்னா சாமி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறவர், அப்படி வச்சுக்கலாம். ஆனால் அவரு 7ஆம் தேதி பிறந்தவர். 7லேயே இவருக்கும் நம்பர் எடுத்து கொடுக்குறாரு. இந்த விக்ரம் படம் வெற்றி அடைஞ்சதும் திரு லெக்ஸஸ் அப்படின்னு ஒரு பணக்கார வண்டி, அந்த வண்டி ஆல் 7ல் இவருக்கு எடுத்து கொடுத்துட்டு அவர் 7979 எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் அவர் ஆல் 7 வச்சுருக்காரு. நடிகர் சூரி அவர் வந்து பார்த்திங்கன்னா 7979 உழைப்பால் உயர்ந்திருக்காரு. அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் 32 மிகப்பெரிய எண் சொல்லி ராஜன் நிலையில், அது மாதிரி 7979 வச்சுருக்காப்புல அவர் 4-5 கார் வச்சுருக்காரு அதே நம்பரில். நந்தி தால் மில்னு சொல்லி சேலத்தில் இருக்குது ஒரு பிரபலமான நிறுவனம், அவங்க 8080 வச்சுருக்காங்க. போனி கபூர் 8440, ஸ்ரதா கபூர்னு சொல்லிட்டு இந்தி நடிகை, அவங்க 8747, வருண் தவான் 8822, நடிகர் டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் ஆல் 8 வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா பிஆர் சுந்தர்னு சொல்லிட்டு பங்கு சந்தையில் அதிகமான பணம் சம்பாதிக்கிறவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆல் 8 வண்டி வச்சுருக்காரு. ரஜினி அவர்கள் 9297 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் சில தினங்களுக்கு முன் உயிரிழந்த அவர் வந்து ஆல் 9 வண்டி வச்சுருந்துருக்காரு. சிலம்பரசன் வந்து ஆல் 9 இருக்குது. சிலம்பரசன் வந்து அவர் 9 மேலே அவங்க அப்பாவுக்கு, அவருக்கு இருக்கோ இல்லையோ அவங்க அப்பாவுக்கு வந்து 9 ரொம்ப பிடிக்கும். எல்லாமே 9லேயே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். 9 பற்றி 9 மணி நேரம் 9 விதமாக பேசக்கூடிய அளவுக்கு 9 மேலே மிக 9 இது வச்சுருக்கவர் திரு டிஆர் ராஜேந்திரன். 9னா செவ்வாய் மேலே அவருக்கு அவர் உயிர். அப்புறம் திரு லைலா அவங்களுக்கு ஆல் 9 இருக்குது. திரு கேஎன் நேரு அவர்கிட்ட ஆல் 9 இருக்குது. இது வந்து என்னென்னா, இப்போது 1 உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பித்து ஆல் 9 திரு கேஎன் நேரு அவர்களுடன் இந்த திமுக ஆட்சி நடைபெறுவதால் இந்த இதை வந்து இப்படி சொல்லியிருக்கோம். இந்த நம்பர் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து இதெல்லாம் வந்து சினிமா நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், பிரபலங்கள், அந்த மாதிரியான ஒரு சில கேட்டகிரி. அதுக்கப்புறமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட 5577 அப்படின்னு நம்பர் இருக்குது. திரு நயனார் நாகேந்திரன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆல் 4. வானதி சீனிவாசன் எம்எல்ஏ, இதெல்லாம் அரசியல் கேட்டகிரி, அவங்க வந்து ஆல் 5. அதுக்கப்புறம் தென்காசியோட எம்எல்ஏ அவர் ஒருத்தர் பழனி நாடார்னு, அவரும் ஆல் 5 தான் வச்சுருக்காரு. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எங்கள் அண்ணன் அருள் அவர்கள் வந்து ஆல் 2, அது நான் எடுத்து கொடுத்த நம்பரு. திரு ஜிகே மணி அவர்கள் வந்து ஆல் 9 வச்சுருக்காரு. திரு சதாசிவம் சொல்லி மேட்டூர் எம்எல்ஏ, அவர் 9009. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 9, அதுக்கப்புறம் 18 வரக்கூடிய இது. அதுக்கப்புறம் திரு தருமபுரி எம்எல்ஏ அவர்கள் 1222 வச்சுருக்காரு ஏஞ்சல் நம்பரில். நிறையா எம்எல்ஏஸ் நம்பர்னு பார்க்கும்போது 3888, ஆல் 8, 5566, 2777, 5559. இந்த ஏஞ்சல் நம்பரில் முன்னாடி 3 நம்பர் வர்றதும் கூட ஒரு சில இடங்களில் அதிர்ஷ்டமாக இருக்குது. 9393, 4656 இந்த மாதிரியான நம்பர்கள். அதே மாதிரி பிஜேபியினுடைய சி சரஸ்வதின்னு சொல்லிட்டு டாக்டராக இருந்தவங்க 1945 பிறந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு தடவை இந்த 32 33 எண்களை பற்றி நம்ம பேசும்போது சொல்லியிருக்கோம். சிஎஸ் சிஜி ஜிஎஸ் அந்த மாதிரி அந்த முதல் 2 எழுத்துக்கள் 33 டினோட் பண்ணால் கூட பாப்புலராக வரலான்னு சொல்லி அவங்க சி சரஸ்வதி. அவங்க பாருங்கள் 1945 பிறந்து பிஜேபியில் நின்று வெறும் 281 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் பேர் என்னடான்னு பார்த்தோன்னா சிகே ஹாஸ்பிட்டல்னு இருக்குது. சிகேனா 32,
ஹாஸ்பிட்டல் நேமில் சிகேன்னு 32, இவங்களோட பேரில் சி சரஸ்வதின்னு 33 இருந்து எந்த வயசில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக போயிருக்காங்க. அவங்க வந்து 555 வச்சுருக்காங்க. இது மாதிரி பிரபலங்களுடைய வாகன எண்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் வந்து என்ன சார் வெறும் நம்பரை மட்டும் படிக்கிறீங்க, வெறும் நம்பரில் படிச்சுட்டு போகிறதுல எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் நம்பர் எடுக்க சொல்லி கூப்பிட்டுட்டு நான் ஒரு நல்ல நம்பர் ராஜநிலை நம்பர் அப்படின்னு நாம் எடுத்து இந்த பக்கம் கொடுத்தா அந்த பக்கம் இருந்து சார் இல்லை எனக்கு இந்த நம்பர் ஆகாது, எனக்கு 1ஆம் நம்பரில் வேணும், 2ஆம் நம்பரில் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த விஷயத்தை சொல்கிறது எதுக்கு இந்த சேனல்லன்னா, 1ஆம் நம்பர்லேருந்து 9999 வரைக்கும் பல நம்பர்கள் பல ப்ராப்ளங்களை கொடுத்துருக்கு. நாம் செலக்ட் பண்ணுற நம்பர்ஸ் அப்படிங்கிறது இது மாதிரி பல விஷயங்களை உங்கள் ஜாதகத்தில் எந்த நம்பர் கொடுத்தா உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத வச்சு தான் கொடுக்குறோம். இதில் ஏறு நம்பர் இருக்குது, இறங்கு நம்பர்லாம் இருக்குது. ஆனால் எல்லோரும் வாழ்க்கையில் ஏறினவங்க தான், எல்லோரும் பயங்கரமாக பணம் வச்சுருக்கிறவங்க தான். இப்போ நான் ஒரு 8ஆம் தேதி பிறந்த ஒருத்தருக்கு நான் 8ஆம் தேதி செலக்ட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணால் கூட அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிளைண்ட்டு இல்லை எனக்கு 8ஆம் தேதிலாம் வேண்டாம், 8ஆம் நம்பர்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த டாக்டர் வேலு சங்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருந்தார். இப்போ ஒரு இதில் பார்த்தேன், ஆமாம் வேலு சங்கர்னு சொல்லிட்டு ஆதன் ஆன்மீகத்தில் பேசியிருந்தார். நம்மலாம் நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதே இல்லை, எல்லாருமே அவங்களே எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு கரெக்ஷனுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறாங்கன்னு. அந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, நம்மளை மட்டும் இல்லை எல்லாருக்கும் இதே நிலைமை தான் ஓடுது போல் ஜோசியருக்கலாம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன, எங்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி அண்ணன் தான் காரணம். ஏன்னா மாணிக்கண்ணன் கேட்டாங்க, என்ன இத்தனை பேப்பர் எழுதி வச்சுருக்கீங்க, இவ்வளோலாம் பேசுகிறீங்க, இப்படியே பேசி தான் கிளைண்ட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்களும் இந்த வேலையை ஆரம்பித்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கடமையை தொடர்ந்து செய்வோம், மக்கள் எவ்வளோ தான் விழிப்புணர்வு ஆகுறாங்கன்றதை நாமளும் பார்ப்போங்கிற பார்வையில் இதை சொல்கிறேன். அப்போ அந்த வேலு சங்கர் சொல்கிறாரு, ஐயோ நம்பர்லாம் அவங்களே செலக்ட் பண்ணிடுறாங்க மேடம், நாங்கள் எங்ககிட்ட சும்மா தான் கரெக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 30-40 நம்பரை எடுத்து விட்டார். இதெல்லாம் விவிஐபி பயன்படுத்தும் எண்கள் அப்படின்னு. நம்ம டாப்பிக்கை சிவா சார் போடுறாரு, அதுக்கு முன்னாடி ஏற்கனவே அங்கே போட்டாங்க. பட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சில நம்பர்ஸை சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு, நாங்களும் அதே வருத்தத்தோடு சொல்கிறோம். ஜோதிடத்தை ஜோதிடர்கள் பார்க்கணும், கிளைண்ட்டாக இருக்கணும், மருத்துவத்தை மருத்துவர் பார்க்குற மாதிரி. இதில் நான் இப்போ அடுத்து சொல்ல வர்றது என்னென்னா, 0லேருந்து ஆல் 9 வரைக்கும் வந்தோம் இல்லையா, இப்போ டக்குன்னு அமீர்கான்லேருந்து யாஸ் வரைக்கும் A to Zல சொல்லிவிட்டு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். இதில் வந்து திரு அமீர்கான், இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், திரு அமீர்கான் அவர்கள் 14/3/1965 பிறந்திருக்காரு. 14 தேதி எண்ணும் கூட்டு எண் 29 பிறந்திருக்காரு. அமீர்கான்றது தெரியும் உங்களுக்கு, பாலிவுட்டில் மிகப்பெரிய நடிகர். அவர் வெறும் 7ஆம் நம்பரில் வச்சுருக்காரு. ஒரு 5-6 வண்டி எல்லாமே கோடி வைக்கல தான். 7 கூட்டு எண் வெறும் 7ஆம் நம்பரில் வரும். அதுக்கு அடுத்தது 1403ன்னு சொல்லிட்டு 8ஆம் நம்பரில் ஒரு வண்டி வச்சுருக்காரு. இந்த 7ஆம் நம்பர் பார்த்துக்கோங்க, அமீர்கான் அவர்களுக்கும் 2-3 திருமணங்கள் நடந்திருக்கு. 7ஆம் நம்பர் அவருக்கும் குடும்ப பிரிவினையை கொடுத்துருக்கு. அடுத்து திரு அமிதாப் பச்சன் அவர்கள் பிறந்த தேதி 11/10/1942. தேதி எண் 11, கூட்டு எண் 19 பிறந்திருக்காரு. அமிதாப் பச்சன்னா தெரியும் எந்த காலத்துலேருந்து அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு, அவரோட வயசு என்னன்னு. அவர் ஒரு பென்ஸ் வண்டி வச்சுருக்காரு. அவர் ரொம்ப பழசாக இருக்கக்கூடிய வண்டியில் ஒரு வண்டி 0011 அப்படிங்கிற நம்பர். அப்போது அந்த 11ஆம் தேதி பிறந்த அவர் என்ன பண்ணுறாரு, 0011 அப்படின்னு ஒரு வண்டி வைக்கிறார். புரியுதுங்களா? அவர் இன்னொரு நம்பர், அவரோட வண்டியில் ஃபேன்சியான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2882 அப்படிங்கிற வண்டி 2 வண்டி வச்சுருக்காரு. பழசு ஒன்றும் புதுசாக ஒரு லீ கூப்பர் ஒன்று வச்சுருக்காரு. அப்புறம் 1010ன்னு ஒரு வண்டி, 1001 அப்படின்னு ஒரு வண்டி. இதெல்லாம் 2ஆம் நம்பர் தான். அவர் வச்சுருக்க நம்பர் எல்லாமே 2ல் தான் வச்சுருக்காரு. ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா தேதி எண் 11 பிறந்திருக்காரு.
அவருக்கு அவங்க அந்த காலத்தில் அதானே சொல்லுவோம், 2 கூட்டினா 2 வர மாதிரி நம்பர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் 10101001 0011 2822 2882 இப்படி எல்லாமே 2ஆம் நம்பர் வர மாதிரியான வண்டிகள் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் 4041 ஒரு வண்டி. அதுக்கப்புறம் அபிஷேக் அவரோட பையன், அவர் 5/2/1976 பிறக்கிறாரு. 5 கூட்டு எண் 30 பிறந்திருக்காரு. ஐஸ்வர்யா ராயோட ஹஸ்பண்டு. அவர் வந்ததும் 4851 5051. அதுக்கப்புறம் வெறும் 5 லாம்போகினி அப்படிங்கிற வண்டி வெறும் 5ஆம் நம்பர் 0005. அப்புறமா ஐஸ்வர்யா ராய் அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பிறந்த தேதி 01 நவம்பர் 1973. தேதி எண் 1 கூட்டு எண் 5. அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வண்டி எல்லாமே 0505. நல்லா பார்த்துக்கோங்க, 0505 10ஆம் நம்பர். இது சந்தானம் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி நம்பர் தான். 5050 சந்தானம் யூஸ் பண்ணுறாரு நினைக்கிறேன். 5050 5 வண்டி என்னவோ வச்சுருக்காருங்க சந்தானம். எல்லாமே 5050 தான். கூட்டினா 10 வந்துடும். அப்புறம் இப்போ இவங்களோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே வெறும் 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்க திரு அமிதாப் பச்சன் அவர்களுடைய ஃபேமிலியில். அந்த காருங்களுடைய மொத்த விலையே ஒரு 200 கோடி வந்துரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற நம்பர் எல்லாமே ஒரு 4 நம்பர் தான். 2882 ஒரு 2 வண்டி, 5050 1010 அந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்தது திரு சிரஞ்சீவி அவர்களை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவர் பிறந்த தேதி 22/8/1955. 22 நம்மளை பொறுத்த வரைக்கும் 22 தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பரு. கூட்டு எண் 32/5. அதில் பிறந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா 1ஆம் நம்பரில் ஒரு வண்டி. இப்போ இந்த 1ஆம் நம்பர்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 1ஆம் நம்பர் என்ன பண்ணுதுன்னா, உதயநிதி ஸ்டாலினா அவர் ஒரு 1ஆம் நம்பராக இருக்காரா, சிரஞ்சீவியா தெலுங்கில் நம்பர் 1ஆக இருக்கார், அமிதாபா 1 10 வர ஒரு 1ஆ பாலிவுட்டில் இருக்கார். இந்த மாதிரி அந்த 1 அந்த துறையில் ஒரு பெரிய ஆளாக நிறுத்துது. இந்த 1ஆம் நம்பர் நான் வச்சுருக்கட்டுமான்னா வச்சுக்கோங்க. உங்கள் தெருவில் 1ஆம் நம்பராக இருக்கலாம், உங்கள் மாவட்டத்தில் 1ஆம் நம்பராக வரலாம், இல்லைன்னா மாநிலத்திலையோ உங்கள் துறையிலையோ ஏதோ ஒன்றில் 1ஆம் நம்பராக நீங்கள் இருக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டு இருப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறத இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது இது. அதுக்கப்புறம் திரு சிரஞ்சீவி அவர்கள் 2727 ஒரு வண்டி வச்சுருக்காரு. 4888 ஏற்கனவே பார்த்தோம். 6789 அதையும் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது அல்லு அர்ஜுன், புஷ்பா 2 வரப்போகுது. அடுத்தது பயங்கரமாக ஓட போகுது. அது அவர் பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 8/4/1982. 8 கூட்டு எண் 32. அதாவது நல்லவங்க ஏழை வீட்டிலலாம் இப்படி பிறக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் பணக்காரங்க வீட்டில் பாருங்கள், சிரஞ்சீவி 22 கூட்டு எண் 32, இவர் 8 கூட்டு எண் 32 பிறந்திருக்காங்க. அப்புறம் எப்படி அந்த வீட்டிலேருந்து ஸ்டாருங்க உருவாகாமல் போகும்? இப்படி தான் உருவாகியிருக்காங்க. ஆல் 6 வச்சுருக்காரு. அது இல்லாமல் 0666 அப்படின்னு. அல்லு அர்ஜுன் பார்த்திங்கன்னா பயங்கரமான கார் விரும்பி ஏகப்பட்ட கார் வச்சுருக்காரு. கேரவன் ஒன்று வச்சுருக்காரு, பயங்கரமாக இருக்கும். போய் போட்டிங்கன்னா அல்லு அர்ஜுன் கேரவேன்னு போட்டு பாருங்கள். ரஜினிகாந்த் இதை விட சூப்பராக இருக்கும். அது 0666. இந்த 666ங்கிறது உலகத்துக்கு ஆகாத நம்பர், அவருக்கு ஆனால் ரொம்ப பிடிச்ச நம்பர்னு சொல்லி அவர் அந்த நம்பர் வச்சுருக்காரு. கூட்டு எண் 18 வரும். டாக்டர் சிவராஜ்குமாரை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அவரோட நம்பர்ஸ் நிறையா இருக்குது. அவங்க சிங்கிள் நம்பரே யூஸ் பண்ணல. அதனால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் நம்பரை யூஸ் பண்ணாததால் அவருக்கு 2மே பெண் குழந்தை தான். திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் 2ம் பெண் குழந்தை தான். கமலுக்கும் 2ம் பெண் குழந்தை தான். இவங்கெல்லாம் ஒரே நம்பரை யூஸ் பண்ணலை. ஒரே நம்பரை யூஸ் பண்ணி பவராக வச்சுருந்தா இவங்கெல்லாம் பாருங்கள், நம்ம சிவகுமார்லாம் 5005. அவருக்கு 2 பையன் ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அதில் கூட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக சொல்ல வந்தேன். துல்கர் சல்மானுங்க, முக்கியமாக இந்த கார் கலெக்ஷன் அப்படின்னா, இந்த கார் கலெக்ஷன் அப்படிங்கிறது பணக்காரங்களுக்கு உண்டான ஒரு விஷயம், ஏழைகளுக்கு இல்லை அப்படின்னு இல்லை. ஏழைகள் பணக்காரர் ஆகணும் என்றால் கார் கலெக்ஷனை பண்ணியே தீரணும். கார் கலெக்ஷன் பண்ணால் தான் நம்ம வளர முடியும். அதில் முக்கியமான பிரபலம் அப்படின்னா கார் கலெக்ஷனில் திரு துல்கர் சல்மான் தான். ஒரு கல்யாண மண்டபத்தையே வாங்கி அது முழுக்க கார் வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு காரில் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர். அவர் வச்சிருக்க நம்பர், அதாவது அவங்க அப்பா காலத்துலேருந்து மம்முட்டி அவர்கள் ஆரம்பித்தது, இவரும் கண்டினியூவாக வாங்கக்கூடிய நம்பர் 0369.
அந்த டெஸ்லா நம்பர்னு சொல்லக்கூடிய 0369 தான் அவர் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா வண்டியுமே அதே நம்பர் தான். ஒரு சில நம்பர் வண்டிகள் வந்து 1166 அதை வச்சுருக்காங்க. அந்த 0369 போட்டிங்கன்னா டோட்டல் 18 வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஷைஃப் அலி கான் அப்படின்னு இருக்காங்க. இவங்க யாருன்னா ஒரு மன்னர் பரம்பரை, பட்டோடி ராயல் ஃபேமிலின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர். அவங்க அப்பா பழைய காலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், பட்டோடின்னு கிரிக்கெட் வந்து விளையாடினார். ஷைஃப் அலி கான்னா அது ஒரு ரேஞ்சு. அந்த மாதிரி அவர் பிறந்த தேதி பார்த்துக்கோங்க, 16/8/1970. 16 பிறந்திருக்காப்புல. ராயல் ஃபேமிலியில் எப்படி பிறகுது? 16 பிறகுது. அதில் பிறந்ததுக்கு அவர் பாருங்கள் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காரு. 1970ன்னு வண்டி எடுத்திருக்காரு. என்னடா 1970ன்னு எடுத்திருக்காருன்னு பார்த்தா, அவர் பிறந்த வருஷம் 1970. 1970 பிறந்ததுனால அவரோட வண்டி கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டிக்கு மேலே இருக்குது. எல்லா வண்டியுமே 1970 தான். அவர் யாரை கல்யாணம் பண்ணார்னா, அவர் ஒரு 18-20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 20 வயசு இருக்கும்போதே, அவர் 20 வயசு இருக்கும்போதே ஒரு 30-32 வயசுக்கு உண்டான ஒரு லேடியை போய் கல்யாணம் பண்ணுறாரு. அந்த கல்யாணத்தை பார்க்க வருவாங்க இல்லையா, அப்படி வந்த ஒரு பொண்ணு கரீனா கபூர்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை அப்புறம் கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ கரீனா கபூர் தான் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்க வச்சுருக்க கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970, 1010, 1885, 4323. இதில் மற்ற நம்பர்ஸ் எல்லாம் கம்மி. 1970 தான் நிறையா நம்பர் வண்டி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் கார் கலெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். தெளிவாக சொல்லணுன்னா, நம்ம ஆளுங்க கார் வந்து பேருக்கு வச்சுருக்காங்க, ஆனால் வெறியாக வச்சுருக்கிறது எல்லாமே கேரளாவும் இந்தியும் தான். அதில் துல்கர் சல்மானுக்கு அடுத்தது யாருன்னா பிருத்திவிராஜ். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிறந்த தேதி 16/10/1982. 16 கூட்டி எண் 28. இந்த சேனலில் பார்க்குற எல்லாரும், நான் 16ஆம் தேதி பிறந்திருக்கேன், நானும் இந்த மாதிரிலாம் கார் வாங்குவேனான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். வாங்கிறதுக்கான தகுதி படைத்தவர்கள் நீங்கள் 16ஆம் தேதி பிறந்தவர்கள்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா திரு விஜய் சேதுபதி அவர்களை வந்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தெரியும், பேட்டியிலலாம் சொல்லியிருப்பார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேலைக்கு போனேன், ரொம்ப துபாய்க்கெலாம் வேலைக்கு போனேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நானும் எங்கள் ஒய்ஃபெல்லாம் ஒரு நாள் ரோட்டில் நின்றுட்டு போகும்போது ஒரு கார் கிராஸ் ஆச்சு. என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், என்ன இந்த காருன்னு. இது ஏதோ ஒரு 15 லட்சமோ என்னவோ சொன்னாங்களாம்மா அவங்க ஒய்ஃபு. ஏன் இந்த 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி கார்லெல்லாம் போனால் நல்லா இருக்காதா, இதில் போனால் தான் நல்லா இருக்குமான்னு இவர் கவுண்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ அவரே சொல்கிறாரு, நம்ம ரேஞ்சு இப்போ வந்ததுக்கப்புறம் நான் வாங்குகிற காரே குரோரில் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி. காரணம் 16. அந்த 16 அவரை வந்து 1645ன்னு அது ஒரு பெரிய காரை வாங்க வச்சிருக்கு. அதனால் நீங்கள் 16ஆம் தேதி பிறந்தவர்களாக இருந்தால், கடின உழைப்பு இருந்தால், நிச்சயம் நீங்களும் மிக பிரபலமான வண்டியை வாங்க தகுதி படைத்தவர்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது சல்மான் கான் அவர்கள் 27/12/1965 பிறந்தவர். தேதி எண் 27, கூட்டி எண் 33. இந்த 27 பிறந்த சல்மான் கான் எல்லா வண்டியுமே 27 தான் வச்சுருக்கார். எல்லா வண்டியுமே அவர் நோ எக்ஸப்ஷன், ஒன்லி 2727 தான். அவர் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்டாக கொடுக்குற நம்பருங்க கூட இதுதான் கொடுக்குறாரு. ஒரு சிலருக்கு மட்டும் மாற்றி அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சஞ்சய் தத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரராக பிறந்து மிக கஷ்டங்களை அனுபவித்து சிறைக்கு போயிட்டு திரும்ப வந்து கேஜிஎஃப்பில் அடித்தவர். அவர் பிறந்த தேதி 29/7/1959. தேதி எண் 29, கூட்டி எண் 42. அவர் வச்சிருக்க அத்தனை வண்டியுமே 45 அத்தனை வண்டியுமே அவர்கிட்ட 45 தான் இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் கூட வச்சுருக்காரு அவர். அந்த ரோல்ஸ் ராய்ஸும் 45 தான் வச்சுருக்காரு. திரு ஷாருக் கான், கிங் ஆஃப் பாலிவுட் பாட்ஷா, மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து மேலே வந்தவர் தான் அவரும். அவர் பிறந்த தேதி 2/11/1965. 2 கூட்டி எண் 25. அவரோட நம்பர் பார்த்திங்கன்னா 0500 5 வச்சுருக்காரு. அதை விட 0555 அந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லக்கூடிய அந்த 15 டோட்டல் வர நம்பரில் தான் அதிகமான கார். ஒரு 15-20 கார், எல்லா காருமே 0555 தான் இருக்குது.
அது இல்லாமல் 5050 அப்படிங்கிறதுலையும் ஒரு சில வண்டிகள் இருக்குது. சிவகார்த்திகேயன் 0010 அப்படிங்கிறதுல தான் இருக்கார். திரு கிச்சா சுதீப் 2/9/1974 2 கூட்டு எண் 32 பிறந்த திரு கிச்சா சுதீப் வந்து ஆல் 4 16 வர மாதிரி வச்சுருக்காரு. ஒரே ஒரு வண்டி 6ஆம் நம்பரில் வச்சுருக்காரு. உதயநிதியை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது திரு விஜய் 22/6/1974 பிறந்தவர் 22. அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வண்டி இருக்குது. 4ஆம் நம்பர் 14ஆம் நம்பர் ஆல் 5 555 ஒரு வண்டி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் 7967 ஒரு வண்டி வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட. அப்புறம் யஷோட முடிச்சுக்கலாம். யஷ் வந்து 8/9/1986 8 கூட்டு எண் 33 பிறந்தவர். அவர் ஒரு 3 வண்டி 21 கூட்டு எண் 6 வர மாதிரியும் 41 ஒரு 4 வண்டி அது 10 வர மாதிரி. இந்த மாதிரி ராஜநிலை எண்கள் இல்லாமலும் மிக பிரபலமான எண்களை இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. திரு ஃபையத் ஃபாசல் எந்த நடிகரை எடுத்தாலுங்க அவங்களெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரே நம்பர் அவங்களுக்குன்னு ஒரு சில நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அது பெரும்பாலும் ஒன்றா தேதி எண் அவங்களோட பிறந்த தேதி எண் இல்லைன்னா கூட்டு எண் இல்லைன்னா வருஷத்தை வச்சு நம்பரை செலக்ட் பண்ணி அந்த நம்பரில் ஒரு வண்டி ஆகி அந்த ஒரு வண்டி கோடி ரூபாய்க்கும் பல கோடி ரூபாய்க்கும் சேர்த்து கொடுத்துருக்கு. நீங்களும் பிரபலமாக வேண்டும் அப்படி என்றால் உங்களும் சரியான எண்ணை தேர்ந்தெடுத்து வாங்கணும். இந்த காரை வாங்கிறதுக்கு 5 லட்சத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் மினிமம் 10 லட்சம் 10 லட்சத்துக்கு கீழே 10 லட்சத்துக்குள்ளே வாங்குகிற வண்டிக்கு 5000 ரூபாய் ஃபீஸு, 10 லட்சத்துக்கு மேலே போகிற வண்டிக்கு 15000 ரூபா ஃபீஸு, 25 லட்சத்து ரூபாய்க்கு மேலே போகிற வண்டிக்கு 15,000 20,000. அதாவது நீங்கள் 50,000 போட்டு ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னா நாங்கள் ஒரு 15,000 ஃபீஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இப்போது. ஏன்னா ஃபீஸு கேட்க மாட்டேங்கிறாங்க ஜி, ஃபீஸை சொன்னால் கோச்சிக்கிறாங்க, அதனால் இப்படியே சொல்லிடுறான்னு. அதாவது நீங்களும் ஆடி கார் வாங்கணும், பென்ஸ் கார் வாங்கணும், நீங்களும் பாப்புலரான ஆளாக வரணும்னு நினச்சி தான் நான் நம்பர் எடுத்து கொடுக்குறோம். நீங்களும் அந்த மாதிரிலாம் வரணுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸை தேர்ந்தெடுக்கணும். இந்த நம்பரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு உண்மையாலுமே டஃப்பான ஒரு விஷயங்க. நானே ஒரு நம்பரை எடுத்தாலும் உங்களுக்கு விதி இருந்தால் தான் அந்த நம்பர் அவங்களுக்கு கிடைக்கிது. நான் நிறையா பேரை பார்க்குறேன், சார் இந்த நம்பர் நல்லாயிருக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால அந்த நம்பரை எடுக்க முடிகிறதில்ல. அந்த நம்பரை எடுக்கிறதுக்கே ஒரு கொடுப்பனை வேணும், அப்படி தான் வரும். ஓகேவா? என்னங்க நம்பர் பற்றி நேயர்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? அதாவது உயர்தட்டு எலைட் லிஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டிஸ், உயர்தட்டு மக்களுக்கான உயர்தட்டுக்கு நாம் வரணுன்னா இந்த பென்ஸு இதெல்லாம் சொல்கிறோன்னா இதெல்லாம் 10 கோடி 6 கோடி 7 கோடின்னு வருது. அவங்க கட்டுற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே 45 லட்சம் வருது. அதுக்கே நம்ம எத்தனை கார் வாங்கி நிறுத்தலாம் போல். பட் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. இதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இப்போது எங்கள் தலைவர் திரு வல்லஸ் தினேஷ் ராஜா ஐயா அவர்கள் வந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸில் பார்த்தேன்னு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் காரை செலக்ட் பண்ணும்போது நான் இல்லைன்னா இன்னும் ஃபேன்சியாக நம்பர் எடுத்து கொடுத்துருப்போம். இருந்தாலும் அவருக்கு வந்து 22ஆம் நம்பரில் விழுந்துச்சு. அந்த கார் நம்பர் சுற்றிக்கிட்டே இருக்கும் தமிழ்நாடு முழுக்க. அந்த மாதிரி அந்த கார் வந்த அப்புறம் மிகப்பெரிய பாப்புலர் ஆனாங்க. அவங்க சொன்னாங்க, ஸ்கோடா தானேங்க ஜி, அதாவது எந்த வண்டி நம்ம வாங்கலாம் அப்படின்னும் போது டாட்டாவா இல்லை மகேந்திராவா என்ன அப்படின்னு செலக்ஷன் பண்ணும்போது அந்த பிராண்டை செலக்ட் பண்ணும்போது ஸ்கோடாவில் தான் நான் வாங்குவேன். இப்போ நான் ஸ்கோடா வாங்குவேன், அடுத்து நான் பென்ஸு வாங்குவேன் அப்படிங்கிற இதில் அவரெல்லாம் ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்.
அப்படி ஒரு ஸ்கோடாவில் உட்காந்து அந்த நம்பரை எடுத்து அந்த நம்பர் இன்றைக்கி 2,00,000 கிலோமீட்டரை தாண்டி ஓடுது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பிராண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கணும். அதுக்கு தான் நாங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவில் வரோம். இப்போ ஜோதிட பிரபஞ்ச குழுவில் வந்துட்டு அப்புறம் கூட எல்லோரும் பென்ஸு, அதுக்கப்புறம் மாருதி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதுக்கு வண்டிகளை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த காரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. காரை கழுவணும், காருக்கு கண்டிப்பாக டிரைவர் போடணும், காருக்குன்னு தனியாக ஒரு கேரேஜ் வைக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் கார் சேரும். இது கார் சேர்ற கதை, ஒரு கார் வச்சுருக்கவங்க கதை இல்லை, கார் சேர்றவங்க கதை. வீடு பணம் வரும், பணம் வந்ததும் கார் வாங்க தோணும், அப்புறம் பணம் வரும் இன்னும் பெரிய கார் வாங்க தோணும், அப்புறம் இன்னும் பணம் வரும், அதுக்கப்புறம் இன்னும் பெரிய கார் வாங்கணும்னு தோணுற கதை இதெல்லாம். அப்படி வாங்கும்போது டிரைவர் வைக்கணும். அதுக்கு என்ன இருக்கணும், நமக்கு ஓட்ட தெரியக்கூடாது. நமக்கு ஓட்ட தெரியலனாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். உண்மையாக சொல்கிறேன், அவர் தப்பாகவே நினைக்க மாட்டார். அவர் கார் ஓட்டவே தெரியாது, அவர் கார் ஓட்டவே தெரியக்கூடாது. அப்போ தான் நான் கார் டிரைவரை போட்டு ஓட்டுவேன்னு சொல்லி கார் போட்டு ஓட்டுற 2 டிரைவர் வச்சுருக்காரு, 2 கார் வச்சுருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்களாம் வெளியிலேயே போக வேண்டாம், எங்களுக்கு மேடையிலே உதாரணம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் சுற்றி வளைச்சி இங்கே திரும்ப வரோன்னா எங்கள் தலைவரே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணம் என்ன, நான் சொல்கிற ரீசன், கார் ஓட்ட கற்றுக்கோங்க சார்னோம். நோ நீங்களே சொல்லியிருக்கீங்க டிரைவரை போட்டு தான் கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி 2 டிரைவர். இப்போ என்ன ஆகும், இன்னும் 2 டிரைவர் வருவாங்க. சேலத்துலேருந்து, அதாவது ஒசூர்லேருந்து சேலத்துக்கு ஒரு காரு, அந்த கார் எங்கள் வீட்டில் ஒன்று நிறுத்தி விட்டு இங்கேருந்து ஒரு கார் பிக்கப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பரமத்தி வேலூர் போவோம். அந்த மாதிரி அதுக்கு ஒரு கார் டிரைவர் வேணும், கார் கேரேஜ் வேணும், காரை கழுவணும். அதனால் பணம் வந்ததுக்கப்புறம் நமக்கான எண்ணங்கள். அதனால் என்னென்னா, நீங்கள் காரை வாங்கணும்னு நினைக்கும் போதே எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். காரை வாங்கணுங்கிற எண்ணத்தை வைங்க. பிரபலமான எண்கள்னு இந்த டிவியில் உங்கள் கண்ணில் படுதுன்னா, இந்த மாதிரி எண்களை நம்ம வாங்கணும்னு தாட்டு வருது, வண்டி வாங்கணும்னு தாட்டு வருதுன்னா நல்ல நம்பரை வாங்கணும்னு மட்டும் நினைங்க. நமக்கு ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. டிரைவரை போட்டு ஓட்டினா தான் இன்னும் நல்லா வரலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வாஸ்துவை பற்றி பேசியிருந்தோம். நிறைய பேர் கூப்பிட்டு இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தீங்க, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு நம்பர்ஸை பற்றி நிறையா சொல்லும் போது ஒருத்தர் ஒரே ஒரு நம்பரை மட்டும் சொல்லிடுறேன். 13ஆம் நம்பர் அது ஆகாதுன்னு சொல்லியிருப்போம். அந்த நம்பரில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தாங்க. திரு சசிகலா அவர்களுடைய சிறையில் இருந்தபோது அவங்க வச்சிருந்த, அவங்களுக்கு வந்த சிறை கைதி எண் அப்படின்றது 9234, அது 18. ஜெயலலிதா அவர்களுக்கு வந்த நம்பர் 7402, 13ஆம் நம்பர். அதுக்கப்புறம் திரு கனிமொழி அவங்களுக்கு 8032 அப்படின்னு 13ஆம் நம்பர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா திரு தர்ஷன், இப்போ ஒரு கன்னடத்தில் மிகப்பெரிய ஆக்டரு, ஒரு கொலை வழக்கில் உள்ளே இருக்கார். இப்போது அவரோட எண் 6106. திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் கைது சிறை நம்பர் 812213. கொங்கு யுவராஜின்னு சொல்லிட்டு அவர் கொங்குல ஒரு சின்ன மர்டரில் உள்ளே போனவர், லைஃப்பில் இருக்கார். அவரோட நம்பர் 2344, அதுவும் 13. அதாவது இது என்னென்னா, இது நான் ஆராய்ச்சி பண்ணல, நான் பேசுகிறதெல்லாம் இப்படி ஆராய்ச்சி பண்ணுறேன்னேன்றதுக்காக எனக்கு ஒரு துணையாக இன்னொருத்தர் ஆராய்ச்சி பண்ணி சரி இதையும் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்தளவுக்கு ஆராய்ச்சி எல்லார் பக்கமும் வளர்ந்துருச்சுன்றதை சந்தோஷப்பட்டுக்கிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், முதல் காரணம் எங்கள் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களும், இரண்டாவது மிக மிக முக்கிய காரணம் திரு வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் தான். ஏன்னா மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து எங்களோட குழுவை எல்லாரையும் வளர்த்தணும் அப்படிங்கிறதுல இப்போ அடுத்த படிக்கட்டாக அவர் வகுப்பு நடத்தி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்ததை இந்த ஜோதிட பிரபஞ்சக்குள்ளே இருக்க ஒவ்வொருத்தரையும் திரு தனபாகியம் மேடம் அவர்கள் பணவளக்கலைன்னு போட்டாங்க. இப்போ அடுத்தது பட்டுக்கோட்டையில் அடுத்த வாரம் ஒரு பயிற்சி இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சிகள் தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் எப்போவும் எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கும் அதனுடைய கிளையாக அதனுடைய வேறாக இப்பொழுது வந்துள்ள திரு நவசக்தி ஜோதிட குழுவிற்கும் சேலத்துக்கும் உங்களோட ஆதரவை தந்து மேலும் வளர்ச்சி அடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பர் 9952328832 99 52 32 88 32. இப்போ இதில் கரண்ட்டு போயிருக்கும், அப்புறம் கரண்ட்டு வந்திருக்கும். இந்த சம்பவம் எனக்கு 2வது முறையாக நடக்குது. இருந்தாலும் அடுத்த இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக கரெக்டாக கரண்ட் இருக்கிற மாதிரி டைமில் பேசி உங்களுக்கு பிரகாசத்தை உண்டு பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருண்ராம் சார் வாகன எண்கள், பிரபலங்களின் வாகன எண்கள் அப்படிங்கிறத சாதாரண கார்லாம் சொல்லலை, நாமெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத லெவலில் உள்ள கார்களை தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மெனக்கட்டு பார்க்கணுமில்ல, அது எங்கே நெட்டெல்லாம் தேடி சர்ச் பண்ணி அவங்க காரு இதெல்லாம் சர்ச் பண்ணி சொல்லியிருக்கார். ஒரு தகவல் என்னென்னா, எதை சிந்திக்கிறோமோ, எதனோடு அதிக நேரம் செயல்படுத்துகிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த தன்மையில் இவர் அந்த எண்கணித ஜோதிடத்தில் ராஜநிலையில் ரொம்ப சீரிய ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. பின்வரும் காலங்களில் இந்த எண்கணிதம் இவருக்கு மிகப்பெரிய உதவி செய்யும். அதுக்கு இந்த ஜேவிஆர் திருமண மண்டபம் ஒரு உதாரணம். அந்த இன்ச்சில் அந்த 3 எழுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையும் புகழையும் அவருக்கு கண்டிப்பாக எந்த காலத்திலையும் ஒரு நாளைக்கு தேடித்தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி அவருக்கு பிரபஞ்ச குழுவினுடைய தலைவர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.